ஏன் பாஜக இப்ப அவ்வளவு அவசரமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில எடுக்கிறாங்க? முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொன்னதுனால்தான் பாஜக அது மாதிரி பண்ணிருக்காங்க. பாஜகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்காங்க. அதுல தொட்டிலையும் ஆத்தி விட்டாரு, குழந்தையும் கல்வி விட்டாரு டி.கே. சிவகுமார். நீங்க வாங்கினாரு, கட்சியில வராதேன்ட்டு இந்த போராட்டத்தை பண்ணி விட்டார். ஒன்று நிச்சயம், கர்நாடகா பாஜகவை உசுப்பி விட்டது காங்கிரஸ் கட்சி. நீ போராடு, நாங்க விஜய் தடுத்துக்கிறோம் சொன்னது அப்பாதான். கம்யூனிஸ்டுகளுடைய பேச்சை பார்த்தால் எனக்கு ஒரு பயமாகத்தான் இருக்கிறது ரவீனா. என்ன ஐயா ரீசன்? ஏன் விஜய் அவர்கள் கர்நாடகா போக கூடாதுன்றதுல இவ்வளவு உறுதியா இருக்காங்க? அந்த தேர்நிலவு முடிந்து விட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் குறையவில்லை. குறைக்கணும்னு பாக்குறாங்க திமுக. அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது நடக்காது. நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா மேகதாதரியே கட்டுறாங்க, அதுக்கு என்ன பக்க பக்க பக்கன்னு சொல்லுவார் அவர் எல்லாரும். ஏன்னா ராகுல் காந்தியுடைய அரசியல் ஸ்திரமானது இல்லை. காங்கிரஸ்காரன் நம்பவே நம்பாதீங்கமா விஜய் முதலமைச்சர் அவர்களை இப்ப போட்டு வச்சுட்டு இருக்கீங்க. ஒரு நாள் முதுகுல குத்துவாங்க. ஒன்று சொல்லுகிறேன், எக்ஸ்போஸ் நேயர்கள் மூலமாக விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. கிரெடிட் கார்டு ஓவர் ஜிவா மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ். இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சவினா. இன்றைய நேர்காணலில் நம்மோட இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர், எப்பவும் போல டெல்லியில இருந்துட்டு தமிழகத்துல என்ன நடக்குது, தமிழக அரசியல் களம் என்ன மாதிரியான மாற்றங்களோட டெய்லி அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம டெல்லியில இருந்து. டெல்லி ராஜகோபால் சார் தான். சோ வாங்க டெல்லி ராஜகோபால் சார்ட்ட இப்ப தமிழகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துருக்கு, இதை தாண்டி கர்நாடகாவுக்கு விஜய் சார் போக போறாரா இல்லையா அப்படின்றத இன்னும் நிறைய தெரியல. பட் அதை பத்தி நிறைய தகவல்களை நமக்காக கிடைக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வாங்க கிடைக்கிறதுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா அறிவு நல்லா ஆயிட்டீங்க ரவீனா, நிஜமாவே சொல்றேன். தேங்க்யூ. ஒன்று விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போக மாட்டார். ஓகே. காங்கிரஸ் செய்யக்கூடிய ஒரு நாடகத்தை விஜய் புரிந்து கொண்டு விட்டார் என்று தான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் நாளை ராகுல் காந்தி சென்னைக்கு வருவாரா வரமாட்டாரா அது பொறுத்து தகவல் போட்டிருக்காங்க. வருவாரு. பட் இருந்தாலும் அவர் கர்நாடகாவுக்கு சாதகமா பேசுவாரா, தமிழ்நாட்டுக்கு சாதகமா பேசுவாரா? ஏன்னா ராகுல் காந்தி இப்ப வந்தாருன்னா அது திமுக விடாதுங்க. அவர் கொஞ்சம் கார்னர் பண்ணுவாங்க. அதனால அவர் வருவாரா என்று சந்தேகம் என்று தான் நான் டெல்லியில் கேள்விப்படுகிறேன். 7 மணிக்கு கன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க ராகுல் காந்தியோட டீம். 7 மணிக்கு மேலதான் தெரியுங்க. ஓகே. ஆனா கர்நாடகால இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்குது, அதனால நீங்க வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காங்க இல்லையா? இந்த சீஃப் செக்ரட்டரி பேசுறாங்க, நானும் கேட்டேன். 2 சீஃப் செக்ரட்டரி பேசியிருந்தாங்க. நான் வரவான்னு நான் சொல்லியிருக்கேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுல நேத்தியே இன்னைக்கு காலையிலயும் சீட்டு சொல்லிட்டாரு. அவர் பேர் இன்னும் தமிழ் சீஃப் மினிஸ்டர் போறது இன்னும் டிசைட் பண்ணல, கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டாரு. முன்னாடி சிவகுமார் சொல்றதுக்கு முன்னாடி நிர்மல் குமார் சொல்லிட்டாரு. சோ ஆக மொத்தம் விஜய் கர்நாடகாவுக்கு செல்வதன் மூலமாக விஜய் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் பொருளாதார ரீதியில் எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்துடன் விளையாடியதோ, 500 கோடி 200 கோடி நட்டத்தை வரவேற்றதோ, அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு இடையூறுகளை கொடுத்து அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸை கூட கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா கர்நாடகால இப்போ. ஆக மொத்தம் இதையெல்லாம் விஜய் எந்த நோக்கத்தில் பார்ப்பார் என்று தான் விஜய் பார்க்க. என்ன டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒவ்வொருத்தரும் கோடி கணக்கில் போட்டிருக்காங்கல்ல படத்தை, சும்மா இல்லையே. இப்ப நாளைக்கு விஜய் கர்நாடகாவுக்கு போறாருங்கிறத விட நாளைக்கு ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தாலும் கூட அவர் கர்நாடகாவுக்கு எதிராக பேச முடியாது. ஆக மொத்தம் காங்கிரஸ் தான் இதுல இருந்து பலிக்கடாக போகுது, விஜய் இல்ல. இப்போ ஒருவேளை தண்ணி திறந்து விட்டாலும் பிரச்சனை தான், திறந்து விடலனாலும் பிரச்சனை தான். 2 மாநிலமுமே பிரச்சனைக்கு உள்ளாகும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுவோம், மழை வந்துன்னா கட்சி சைலண்டா திறந்து விட்டுறாங்க. எல்லா அரசாங்கமும் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இவரு பண்ணிடுவாரு. ஆனா கொஞ்சம் கர்நாடகால இந்த விஜய் வந்துட்டதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க காங்கிரஸ். இந்த காங்கிரஸ் அந்த 5 எம்எல்ஏ இருக்காங்க பாருங்க, என்னைக்குன்னா பொட்டி படிக்கிறது வெளில போடுவாங்க. அப்ப தமிழ் வெற்றி கழகத்திற்கு மைனாரிட்டி அரசாங்கமாகும். அதுக்குத்தான் விஜய் அவர்கள் கண்டிப்பாக அண்ணா திமுகவுடைய எம்எல்ஏக்களுடைய ஒரு உதவியால் மீண்டும் 144 சீட்டை பிடிச்சிட்டு ஆட்சியை தொடருவாரு தவிர
திமுகவோ காங்கிரஸோ எதிர்பார்க்கிற மாதிரி தமிழக வெற்றி கழக அரசாங்கம் வீழாது. இல்ல இன்னும் நீங்க வந்து அதிமுகவோட போவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்கீங்க போலயே. ஒரு ஆல்டர்னேட் இல்ல ரவினா. ஓகே. நீங்க என்ன பார்த்தாலும் எனிமீஸ் மை ஃப்ரெண்ட். நீங்க என்ன பேர் சொல்றீங்களே, நீங்க நான் போன வீடியோல கூட சொன்னீங்க, இந்த வீடியோலயும் சொல்றீங்க. நான் உங்களுக்கு தயவு செய்து தங்கச்சி உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேம்மா, நீங்க கோபப்படாத பதில் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார். ஏங்க உதயநிதி வந்து ஸ்டீபர்ஸ் இப்படின்ன போது உதயநிதி எழுந்து போன போது சிரிச்சாரு விஜய், நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர் உட்கார்ந்தே இருந்தார், அவரையே வெளிநடப்பு செய்யலம்மா. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னா எதிரியை குத்துன்னு சொல்லும் போது உங்களுக்கு குஷியா தானே இருக்கும். இப்ப இன்னைக்கு தேதியில எடப்பாடி பழனிசாமி முட்டு கொடுக்கலன்னா திருப்பி இந்த ஸ்டாலின் வர மாதிரி இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அங்க போய் பேசுறாங்க பாருங்க. இந்த கம்யூனிஸ்ட் கட்சி நம்பவே முடியாதுங்க, ரெண்டு பக்கம் பண்ணுவாங்க. அவங்க நார்த் இந்தியால எல்லாம் சில பேர் எல்லாம் ஒரு ஒரு சுச்சுவேஷன் இந்த இது தள்ளிட்டு விஜய் கதை குட்டி கதை சொல்ற மாதிரி நான் ஒரு குட்டி கதை உங்களுக்கு சொல்றேன். இது இந்த ஜெகதாதுல இருந்து விட்டுட்டு நார்த் இந்தியால இந்த பஞ்சாபில ஹரியானா எல்லாம் போய் பாத்தீங்கன்னா ரெண்டு கையாலையும் சாப்பிடுவாங்க. நம்ம தமிழ்காரங்க இந்த கையில் சாப்பிட மாட்டோம், இந்த கையில் தான் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி காங்கிரஸ் நினைக்குது, திமுக நினைக்கிற ரெண்டு கையிலையும் சாப்பிடலாமேன்னுட்டு. ஏன்னா அங்க ஒரு பக்கத்து காங்கிரஸ் கட் பண்ணி விட்டுருவாங்க, இன்னொரு பக்கத்து விஜய் கட் பண்ணி விட்டாங்க. விஜய் அரசு கீழே ஊந்துன்னு நினைக்கிறான். ஆனா விஜய் வந்து என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி ரிசர்வ்ல வச்சிருக்காரு. இதாவது என்னைக்கு வந்து வேலுமணிலாம் இங்க வந்து சேர்ந்திருப்பாங்களே டிஸ்குவாலிபிகேஷன் இல்லாத. இந்த அது தவிர தேர்தல் வராத இருக்கிறது கூட அது ஒரு அரசியல் ரீதியாக நான் பார்க்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொன்னேன், ஓ பன்னீர்செல்வம் அப்படி ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காருன்னுட்டு. அவர் என்னைக்கு இருந்தாலும் வெளில வந்துருவாரு, திமுக இருக்கவே மாட்டாரு. அவருக்கு அங்க அந்த தாமரை இலை மீது தண்ணி எப்படி முதக்குது அது மாதிரி முதக்கிட்டு இருக்காரு. இஸ் அவுட் ஆஃப் டிஎம்கேஸ் ஒரு ஒப்ளிகே, அதெல்லாம் ஒண்ணு வெளில வந்துட்டாரு. ஆக மொத்தம் விஜய் அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு ஆபத்து இல்லை என்று தான் அடிச்சு போட்டு சொல்லலாம். ஓகே. இப்ப நம்ம கர்நாடகா பத்தி பேசிட்டு இருந்தோம். கர்நாடகால விஜய் சார் போறாங்களா போகலையா அப்படின்ற ஒரு அபிஷியல் அப்டேட் எதுவுமே வரல. ஆனா பாஜக கர்நாடகால இருக்கக்கூடிய பாஜக அரசு அதுக்குள்ளயுமே போராட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் இருக்கிறது, ஒரு பதற்றமான சூழல் இருக்கிறதுனால மட்டும்தான் டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து வர வேண்டான்ற ஒரு முடிவை எடுத்திருக்காரா? ஏன்னா இதுக்கு முன்னதான் நேத்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் சார் வரலாம், நாங்க அதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன அதே டி.கே. சிவகுமார் அவர்கள் இப்ப பாஜக ஒரு போராட்டத்தை கையில எடுத்ததுக்கு அப்புறமா இங்க பதற்றமான சூழல் இருக்கு, நீங்க வர வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு இல்லையா? ஏன் பாஜக இப்ப அவ்வளவு அவசரமா ஒரு ஆர்ப்பாட்டத்தை கையில எடுக்கிறாங்க? ஏன்னா இன்னும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கல. முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் சொன்னதுனால்தான் பாஜக அது மாதிரி பண்ணிருக்காங்க. பாஜகவும் காங்கிரஸும் ஒன்னா இருக்காங்க. அதுல தொட்டிலையும் ஆத்தி விட்டாரு, குழந்தையும் கல்வி விட்டாரு டி.கே. சிவகுமார். நீங்க வாங்கினாரு, கட்சியில வராதுன்ட்டு இந்த போராட்டத்தை பண்ணி விட்டாரு. இது காங்கிரசுக்கு தலைமைக்கு தெரியுமா தெரியாதா தெரியாது எனக்கு. இருந்தாலும் தெரிந்தாலும் மாதம் காங்கிரஸ் தலைமைக்கு 3 காந்திகளுக்கும் பணம் கொடுக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் ராகுல் காந்தி தலைமையை ஏமாற்ற மாட்டார். ஆனா ஒன்று நிச்சயம், கர்நாடகா பாஜகவை உசுப்பி விட்டது காங்கிரஸ் கட்சி. நீ போராடு, நாங்க விஜய் தடுத்துக்கிறோம் சொன்னது அப்பதான். நீங்க தமிழ்நாடு பாஜக பத்தி கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல பாஜகவே இல்லைங்க, கர்நாடகால இருக்கு. கர்நாடகால அடுத்த ஆட்சி அவங்க பிடிக்காலும் பிடிச்சிருவாங்க. சோ ஆக மொத்தம் இதுல தமிழகத்தில் ஒரு கட்சி ஆட்சி, கர்நாடகாவில் ஒரு கட்சி ஆட்சி. ஆனா தமிழகத்தில் காங்கிரஸும் இருக்கிறது. இப்ப வந்து பிஜேபி ஊர்ந்து நிச்சயம் பாலிடிக்ஸ் பண்ணதான் பண்ணுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் அரசியல் செய்யறதுல பிறந்திருக்காங்க. ஓகே. இப்ப காங்கிரஸ் தான் வந்து தொட்டிலையும் ஆட்டி விட்டு, அதனா குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு இருக்குன்ற வேலையை பார்த்திருக்கு இல்லையா? எதுக்குங்க இந்த மாதிரி காங்கிரஸ்? இப்போ ஒன்னே சொல்றேன், அதை தான் திமுக சொல்றேன். நான் ஏற்கனவே அவங்க நம்மள பேசிச்சு நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு, ஜூன் ஜூலைல ஒரு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு வரத்தான் மேகதாது வேற சேர்ந்து இருந்துச்சு. இப்போ எப்பவுமே ஒரு எடியூரப்பா இருக்கச்சு சரி, பங்காரப்பா இருக்கச்சு சரி, அம்மையார் ஜெயலலிதா கிட்ட, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கிட்டையும் அவங்களுக்குள்ள ஒரு சீக்கிரட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் கதவை திறந்து விட்டுறேன், நீ வாட்டில் வந்து வாய மூடி நிறுந்து. அது நம்பர் தெரியாது. அங்க தஞ்சாவூர்ல பயிர் வளர்ந்துதான் இருக்கும். 20 மாவட்டங்களில் தமிழகத்திற்கு தண்ணீர் தேவை. ஆனால் கர்நாடகா மாட்டேன்னா அதில் ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்யத்தான் செய்வார்கள். அந்த 20 நேத்தியே சொல்லித்தாரு பாருங்க, விஜய் அங்க போனான்னு நான் போகக்கூடாதுன்னு நான் போராட்டம் பண்ணுவேன்ட்டு.
அதுல ஆமா, அரசியல் பண்ண தஞ்சாவூர்ல மிகப்பெரிய போராட்டம் பண்ணுவேன்னு இருக்காரு. அவங்க பண்ணதான் பண்ணுவாங்க. அதை எல்லாம் விட மாட்டாங்களே அவங்க. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த சமயத்துல விஜய் மிக மிக ஒரு அலர்ட்டா இருக்கணும், ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கணும், கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் தலைமை தாங்குவது ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக இருந்தாலும் கம்யூனிஸ்டுகளுடைய பேச்சை பார்த்தால் எனக்கு ஒரு பயமாகத்தான் இருக்கிறது ரவீனா. ஓகே, இப்போ ஒருவேளை இவங்க கர்நாடகாவுக்கு நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வர்றதுனால இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இவங்க எடப்பாடி அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இல்லைன்னா அன்புமணி போன்ற தலைவர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் ஏன் விஜய் சார் கர்நாடகா போக கூடாதுன்றதுல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏன்னா நாங்க கரெக்டா ஆகஸ்ட் 3ஆம் தேதி அவர் கர்நாடகா போனார் அப்படின்னா நாங்க மிகப்பெரிய போராட்டத்தை விவசாயிகள் அதிகம் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டமான தஞ்சாவூர்ல போய் எடுப்போம்னு சொல்றதுக்கு என்ன ஐயா ரீசன்? ஏன் விஜய் அவர்கள் கர்நாடகா போக கூடாதுன்றதுல இவ்வளவு உறுதியா இருக்காங்க? ரெண்டு ரீசன். ஒண்ணு சப்போஸ் அவர் தண்ணி வெற்றிகரமா வந்துட்டாருன்னா அதுக்கு தடுக்கணும். ஒண்ணு. ரெண்டு, தமிழகத்தில் இருக்க முன்னே அரசியல் ஒரு பாயிலிங் பாயிண்டா கொதிக்கிற அளவுக்கு வைக்கணும். அந்த தண்ணி கொட கொட கூட கொதிக்குது பாருங்க, அந்த மாதிரி நிலை கொண்டு பாயிலிங் பாயிண்டே வைக்கணும்னு பாக்குறாரு ஸ்டாலின். அதை வச்சிருக்காரு. அத நான் ஒரு ஒரு நிரபராதியாக, அதாவது நியூட்ரலா இருந்து பாத்தீங்கன்னா விஜய் நன்றாக சமாளிக்கிறார் இந்த விஷயத்தை. நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சு அந்த போலீஸ் பதக்க விழா கூட பேச போறாரு நான் கேள்விப்பட்டேன். அது பேசுறாரோ இல்லையோ தெரியாது. நேற்று அந்த கத்திப்பரால போன போது இவ்வளவு கும்பல் வந்தது. அந்த தேர் நிலவு முடிந்து விட்டாலும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களுடைய ஆதரவு இன்னும் குறையவில்லை. அதை குறைக்கணும்னு பாக்குறாங்க திமுக. அதுக்காக தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு பாக்குறாங்க. அது நடக்காது. ஓகே, திமுகவா இருக்கட்டும், மத்த எதிர்கட்சிகள் எது பண்ணாலும் விஜய் சார் என்ன பண்றாரோ அதை தான் பண்ணிட்டே இருப்பார் இல்லையா? ஏன்னா அவர் இது வரைக்குமே யாரு எது சொன்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ற மாதிரியே தெரியல. அவங்க என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அதுல ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க. அது ஒண்ணு. அது அவருடைய குண திசைங்கன்னு அவங்க அம்மாவே இந்த தினத்தந்தி பேட்டியில சொன்ன போது, அதனால விஜய் கிட்ட இருந்து ஒண்ணு யூ கான்ட் எக்ஸ்ட்ராக்ட் எனிதிங் ஃப்ரம் ஹிம். அப்படி வாயிலிருந்து கொடுக்க முடியாது. ரொம்ப டீப் பர்சன். முதல்லயே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப டீப்பா இருக்காரு. அதோட இன்னைக்கு பாருங்க, தேசிய அளவில் மோடி, தமிழக அரசியலில் விஜய், இருவருமே ஒரு பர்டிகுலர் அப்ரோச் வச்சிருக்காங்க, நடைமுறை. ஒண்ணு தமிழகத்தில் திமுக இல்லாத அனைத்து கட்சிகளையும் தன் பக்கம் சேர்த்துட்டாரு விஜய். அதுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மினி நேஷனல் கவர்மெண்ட் மாதிரி, அனைத்து கட்சி கவர்மெண்ட் மாதிரி பண்ணிட்டாரு. அதே மாதிரி மோடி இங்க பண்ணியிருக்காரு. திரிணாமுல் காங்கிரஸ் உடைச்சாரு, சிவசேனா உடைச்சாரு, சரத்பவார் கட்சி உடைக்க போறாரு. இன்னும் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸ் இல்லாத அரசாங்கமும் மத்திய அரசாங்கத்துல வச்சிருக்காரு. அதனால ராகுல் காந்திக்கு கிடுங்குது. இங்க விஜய் எல்லாம் திமுக கிடுங்குது. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் நேற்று உதயநிதி கூட்டத்தில் வீரபாண்டியன் பேசியது எனக்கு மன சங்கடமாகத்தான் இருக்கிறது. அதை ஓப்பனாக எக்ஸ்போஸ் நேயர்களும் ரவீனா மூலமாக சொல்லுவதில் நான் துக்கப்படுகிறேன். கம்யூனிஸ்ட் செய்வது தவறு. ராகுல் காந்தி அவர்கள் நாளைக்கு வரதா சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒருவேளை நாளைக்கு அவங்க வந்தாங்க அப்படின்னா இந்த கர்நாடகா விஷயம், மேகதாது விஷயத்தை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சந்திப்பார், சந்திக்காத இருக்க மாட்டார். முதலமைச்சர் சந்திப்பாரு, இந்த விஷயம் பத்தி பேசுவாங்க. ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி திரைமறைவில் நிறைய பேசிக்குன்னா வந்துட்டு இருக்காங்க. பேசாது இல்லை, எல்லாருமே they are in touch with each other. நம்ம வெளில சொல்லிக்கிறோமே தவிர உள்ளூர கச்சன்னு பேசிட்டு இருக்காங்க. அத ஸ்டாலினும் வாட்ச் பண்றாரு, ஸ்டாலின் விஜயும் வாட்ச் பண்றாங்க. இதுல என்ன சொல்யூஷன் வரப்போகுதுன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா நிச்சயம் ராகுல் காந்தியை பத்திரிகையாளர் கேட்பாங்க, மேகதா தண்ணி ஏன் வரலன்னுட்டு, மேகதாதுலயே கட்டுறாங்க. அதுக்கு என்ன பக்கன்னு சொல்லுவார் அவர் ஏதாவது. ஏன்னா ராகுல் காந்தியுடைய அரசியல் ஸ்திரமானது இல்லை. நான் ஒன்று சொல்லுகிறேன், எக்ஸ்போஸ் நேயர்கள் மூலமாக விஜய்க்கு ஒரு எச்சரிக்கை. நான் வயசானவங்கனால நான் சொல்றேன், காங்கிரஸ்காரங்க நம்பாதீங்கம்மா விஜய் முதலமைச்சர் அவர்களே. நீங்க இப்ப போட்டு வச்சுட்டு இருக்கீங்க, ஒரு நாள் முதுகுல குத்துவாங்க. வெரி அலர்ட். 5 பேர் வச்சுன்னு இருக்குங்க, வயிற்றுல புள்ள பூச்சி கட்டின மாதிரி இருக்கும், குடைஞ்சுட்டே இருக்கும், கொடைவாங்க. அவருக்கு அந்த ஊழல் பண்றதுன்னா காங்கிரஸ் மூலமாகத்தான் விஜய் அரசாங்கத்துக்கு ஊழல் பட்டம் வருமே தவிர, எல்லாரும் பாருங்க அவங்க கட்சி வந்த கூட இல்லைங்க. ஒரு 5 பேஜ் விட்டுட்டு இவனுக்கு அட்வொகேட் ஜெனரலா போடு, இந்த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா போடு,
இவன் வந்து டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிளீடரா போடணும் லிஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பாருங்க. பணம் பண்ணுவாங்க இந்த காங்கிரஸ்காரங்க புத்தியே. அதனால இந்த 2G ஊழல் வந்தது, எல்லா ஊழல் வந்தது. வட இந்தியாவில் காங்கிரஸ்னால ஊழல் வந்துருச்சுங்கம்மா. அதை வச்சு இவர் போய் கல்ல மாட்டின்னு அழுகுறாரு தெரியல விஜய். இல்ல இங்க தமிழகத்துல பாஜக எதிர்ப்புன்றது ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா? சோ அதனால காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காங்கன்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்ப நீங்க காங்கிரஸுக்கு இது பண்ண போறீங்களா? நீங்க காங்கிரஸுக்கு வந்து ஊழல் பட்டு காட்டினா அதுக்கு ஒத்துப்பாங்கல்ல. அதை விஜய் புரிஞ்சுடுவாரு. தமிழகத்தில் ஒரு 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 அஜீப், அதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல வந்திருக்குதுமா. அதுல இருந்து எப்படி விஜய் வெளில வரப்போறாங்கிறது, வெளில வருவாங்க நம்பிக்கை இருக்குது. எப்படி வருவாங்கன்னு தான் பார்க்கணும். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா, இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.